5 வயதில் புத்தகத்தை கையில் ஏந்தி படிக்கும் இந்த குழந்தைக்கு தெரியாது தனக்கு 16 வயதில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. ராய்டு ஸ்காட்சு, அந்த பொண்ணோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருங்க. ராய்டு ஸ்கிராட்சு, 2 பேரும் சேஃபாக தானே இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளேடு, சேஃபாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ மாட்டிக்குவோன்னு பயமாக இருக்குடா. ஸ்கிராட்சு, அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, கேஷுவலாக இருக்கும். என்ன அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவது தான் எதிர்பார்க்கல. சரி விட பார்த்துக்கலாம். தரன், தரன், வீட்டில் யாராவது இருக்கீங்களா? யார் நீங்கள்? என் பேர் மாறன், சிபிசிஐடி. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே வாங்க. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்கள். 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் இறந்துருக்காங்க. அதுவும் கழுத்தறுத்து இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 16 வயசு பொண்ணை குழந்தை திருமணம் பண்ணியிருக்கீங்க. எதனால் கழுத்தறுத்து கொன்னீங்க சொல்லுங்கள். என்ன பிளேடு, எதோ செய்தி வந்ததா? இல்லை, ஒன்றும் தெரியல. ஆச், அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. ஏய், நம்ம மாட்டினா பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்களோ? ஏய், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பயமே இல்லைடா. இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படா சரியான தண்டனை கொடுத்துருக்கு? சரி, ஓகே, பயப்படாதீங்க. 2 பேரும் பார்த்துருங்க. சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். அடி பாவி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு என்னடி வயசாகுது? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இல்லைம்மா, என்னை தப்பா நினைக்காதீங்கம்மா. ஏய், வரா வரா வரா. ஏய் நில்லு. என்ன பார்க்குற? உன் வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு, காட்டுறேன், பார்க்குறியா? ஏய் காட்டுறா. அண்ணா என்னண்ணா இது? ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். டெலீட் பண்ணுறோம். நாங்கள் சொன்னதை கேட்டால் டெலீட் பண்ணுறோம். இல்லை, உன் வீடு 1 லட்சம் பார்வையாக கடந்து போவோம். ஓகே அண்ணா வேணாண்ணா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அப்போ ஓகேவா? ஐயோ ஐயோ, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி. பசங்க பொண்ணோட வரைக்கும் நாசம் பண்ணிட்டானுங்களே, நாசம் பண்ணிட்டானுங்களே. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இனிமேல் படிப்பில் ஓரங்கட்டிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா என்னம்மா, எனக்கு இப்போதான் வயசு 16 ஆகுது, அதுக்குள்ளயா? ஏய், எந்த வயசாக இருந்தால் என்ன? அதான் வயசுக்கு வந்துட்டல்ல, படிச்சுலாம் வந்து கிளிக்க வேணாம், கல்யாணம் பண்ணிக்கோ. அனிதா, எங்கடி போன மாதிரி? எங்கே போனேன்னே தெரில. ஏங்க 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 இப்படி தினமும் குடிச்சிட்டு வரீங்க? ஏய் ஓடி, எவ்வளோ நான் குடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு? ஏய், கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது? எப்படி உங்கள் அம்மா வரதட்சணை தரப்போறா? ஏங்க எல்லாம் தெரிஞ்சு தானேங்க கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏய், என்னடி எழுதி பேசிகிட்டு இருக்க? நீ இப்போ என்ன பண்ணுறேன் பாரு.
அப்போது கழுத்தறுத்து கொண்டுட்ட. ஏண்டா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வேதனையை கடந்து வரா தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னடான்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அசால்ட்டாக அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது குழந்தை திருமணம். சரி, மங்களமேடு போலீஸ் ஸ்டேஷன். நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு உடனே ஜீப் எடுத்துருவாங்க. இது இறந்துட்டாளா? அவன் புருஷனே அவளை கொண்டுட்டானா? ரொம்ப நல்லது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் தப்பிச்சிடலாம். இனி ஒன்றும் பண்ண முடியாது. கதை ரொம்ப பெருசாக போகுது. முடிச்சிடலாம். உன் கூட்டாளிங்க 2 பேரும் இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே வந்தாங்க. சின்ன பொண்ணு வாழ்க்கையை நாசமாகிட்டீங்களாடா. உங்கள் காம வெறியால் ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையே போச்சுடா. வீடியோ காமிச்சு மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா இந்த அரசாங்கம் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலடா. அதான் பெண் பிள்ளைங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி ஹேண்டில் பண்ணுறது யோசிங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயந்து நட்டுங்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை அழிச்சிருவானுங்க. சட்டம் உங்கள் கையில். அறிவை தீட்டு, புத்தியை தீட்டு தீட்டு. இனி இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கூடாதா. பெரம்பலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வடமாநில இளைஞர்கள் 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் தட்டி கேட்ட சிறுமியின் தாயாரை கட்டையால் அடித்து அட்டகாசம் செய்த சம்பவம் அரங்கேறியது.